கர்த்தர் நல்லவர், பெரியவர். இன்றைக்கும் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். இந்த நாள் விசேஷமான நாள், இந்த நாள் சிறப்பான நாள். நேற்றை பார்க்கிலும் இந்த நாள் இன்னும் அதிகமான கிருபையும் அன்பையும் தேவன் நம்ம மேலே கொடுத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கும் தேவ வார்த்தை நம்மை நடத்தி செல்லும். ஒரு நாளும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் எல்லா விதத்திலும் அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இருப்பதை கொண்டு இல்லாததை செய்கிறவர் தேவன். மோசே இடத்துல கேட்ட அதே கேள்வியை உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் கையில் இருப்பது என்ன? வாட் இஸ் இன் யோர் ஹேண்ட்? இட் மைட் பி ஆஃப் லெஸ் சிக்னிஃபிகன்ஸ், பட் காட் லுக்ஸ் அட் இட் ஃபார் யோர் சூப்பர் நேச்சுரல்ஸ். உங்கள் கையில் இருக்கிறது ஏதோ முக்கியமில்லாத ஒரு காரியத்தை போல தெரியலாம். ஆனால் முக்கியமான அதிசயமான காரியங்களை செய்வதற்கு உங்கள் கையில் இருப்பது மிக முக்கியம். ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற திறமைகளாக, எபிலிட்டிஸாக இருக்கலாம், டேலண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பாக, ஞானமாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த தொழில்களாக இருக்கலாம், உங்களுடைய பணமாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதன் மேலே உங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதை தேவன் இன்றைக்கு வலியுறுத்துகிறார். God wants you to focus on what's in your hand. உங்கள் கையில் இருப்பதை பார்த்து கவனம் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Don't see what's in others' hand. Don't see what is not in your hand, but see what's in your hand. மற்றவங்க கையில் என்ன இருக்குது, மற்றவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்குது, என் கையில் என்ன இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை அப்படின்றது கவனம் செலுத்தாமல் உங்களிடத்தில் என்ன இருக்குது, உங்கள் கையில் என்ன இருக்குது. அது சின்ன கோலாக இருக்கலாம், பல வருடம் பயன்படுத்தின கோலாக இருக்கலாம், பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கோலாக இல்லாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்கள் கையில் இருப்பது என்ன. இந்த வசனத்தின் மூலமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மோசே கையில் இருக்கிறது என்ன என்பதை தேவன் கவனம் செலுத்தி பார்த்து கொண்டிருந்தார். தேவனே அதை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் பார்க்காமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு நிலையில், ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், எதுவுமே இதுக்கு பிரயோஜனப்படாதே, இதை வச்சு நம்மளால் பெரிய காரியத்தை எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் ஆண்டவரே உங்கள் கையில் என்ன இருக்குன்றது தான் பார்த்துட்டு இருக்காரே தவிர உங்கள்கிட்ட என்ன இல்லை அப்படின்றத அவர் பார்க்கல. நீங்கள் பைபிளில் எந்த காரியம், எந்த அற்புதத்தை எடுத்துட்டாலுமே தேவன் இருக்கிற காரியத்தை வைத்து இல்லாத காரியங்களை உருவாக்கினார். விதவையின் இடத்துல இருந்த அந்த கொஞ்சம் மாவாக இருக்கலாம், இல்லை இன்னொரு விதவையிட்ட இருந்த கொஞ்சம் எண்ணெயாக இருக்கலாம், ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்த 5 அப்பங்கள் 2 மீன்களாக இருக்கலாம். அவைகளை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை, இல்லாத காரியங்களை சிருஷ்டித்தார், கொண்டு வந்தார், அற்புதம் செய்தார். ஸோ இன்றைக்கும் உங்கள் கையில் இருக்கிறத பாருங்கள். அதை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கையில் இருக்கிறத கைவிட்டுறாதீங்க, கையில் இருக்கிறத மறந்துடாதீங்க. கையில் இருக்கிறது மேலே கவனத்தை செலுத்துங்கள். ஏனென்றால் தேவனே அதன் மேலே தான் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ do not give less importance to what you have in your hand. உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதற்கு குறைந்த கவனத்தை செலுத்தாமல் அதிகமான கவனத்தை செலுத்தி தேவன் செய்ய போகிற அற்புதத்தை எதிர்பாருங்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்குது. கையில் இருப்பதை கைப்பற்றி கொள்ளுங்கள், கைவிட்டு விடாதீர்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.